குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு அவுட்டிங் வெளியே வந்திருந்தோம். அதில் பீஸா ஹட், நம்ம ஈசிஆர், கபாலினர், இந்த ரிலையன்ஸ், சைனீஸ் ரெஸ்டாரண்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் அதெல்லாம் வரிசையாக இருக்கும் இல்லையா? அந்த இதில் தான் இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் போயிருந்தோம். ஆர்டர் பண்ணோம். பட் ஏசி போடுறதுக்கே ஆள் இல்லை. ரொம்ப நேரம் ஆஃப்டர்நூன் அவ்வளோ வெயிலில் வந்திருக்கிறோம். நமக்கு அது போடணும்னு கூட அங்கே யாருக்கும் தோணல. அவங்க பாட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. சர்வீஸ் ரொம்ப மோசமாக வீக்காக இருக்கும். ஒரு க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டாஃப்ஸும் கம்மியான மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த இதில் 2 இருக்கும் எப்போதும். இந்த தடவை ஒரு ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. அந்த ஆரிகனா அந்த இது இல்லை. அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. ஓகே, பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து கம்மியாக, சீஸ்லாம் வந்து நிறைய நம்ம ஹெவியாக போடுறதுக்காக பே பண்ணாலும் பட் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு பஞ்சார் அந்த டேஸ்ட்டு வந்து குறைஞ்சிருச்சு. அது எந்த குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவ்வளோ டக்குன்னு இது பண்ண முடியல. பட் நம்ம கேட்டால் தான் டிஷ்யூ பேப்பர், நம்ம கேட்டால் தான் அந்த அது பேர் என்ன, சாஸு, நம்ம கேட்டால் ஸோ இப்படியா பீஸா வந்து இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் சாப்பிட்டோம். ஓகே, ஆனால் நம்ம கொடுக்குற ரூபாய்க்கே ஒர்த்தா பார்த்தா இல்லை. ஸோ பெட்டர் இந்த பீஸா ஹட் இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. மித்தது ஈசிஆரில் இன்னொன்று கூட இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு தெரில. இனி தான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்க, ஏற்கனவே அதை சாப்பிட்ருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்டில் போடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பீஸா ஹட்டில் உள்ள இது கொஞ்சம் பேடு.